ஹாய், 5 minutes வித் டாக்டர் சத்யா. இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? சகோதர ஸ்நேகம். இப்போ உங்களுடைய சொந்த இரத்த சம்பந்தமான அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இதெல்லாம் நம்ம சகோதர ஸ்நேகம் அப்படின்ற நான் சொல்ல போற அந்த காரியத்துக்குள்ள கொண்டு வந்துருவோம். இப்போ பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நல்ல ஒரு கேள்விதான். ஏன்னா இந்த கேள்வி என்ன தெரியுமா செய்து, மனுஷனுடைய மாய்மாலத்தை, அவனுடைய ஹிப்போக்ரஸிய அப்படியே தோலுரித்து காண்பிக்கிறது. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய சொந்தக்காரர்கள் வட்டம், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய சொந்த இரத்த சம்பந்தமான அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அதை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவினர் வட்டம், அடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டம், இவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்குள்ளுக்கு எத்தனை பேரு இரத்த சம்பந்தமான அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக, அது ஒரு சொத்து காரியத்துக்காக இருக்கலாம், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக சண்டை போட்டு பேசாமல் இருந்து உறவு அறுபட்ட நிலைமையில இருக்கிறாங்க. இப்ப அவங்களே நீங்க கடவுளுக்கும் அவங்களுக்கும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பயபக்தியா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க கடவுள்கிட்ட எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, நான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறேனாக்கும், நான் கடவுளுக்கு அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ முதல்ல ஒரு வசனம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே வசனத்துக்கு திருப்பி வரலாம். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தாமல் இருப்பவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவான்? கடவுள் தான் கேட்கிறாரு. ஏன்னா கடவுளை சீட் பண்ண முடியாது. அவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல உள்ளதெல்லாம் கூட அவர் ஆராய்ந்து அறிந்து விடுகிற தேவன். அப்போ அந்த கடவுள்கிட்ட நம்ம நான் ரொம்ப உங்களை நேசிக்கிறேன் கடவுளே அப்படின்லாம் சொல்லிட்டு சொந்த அண்ணன் கிட்ட, அக்கா கிட்ட, தங்கச்சி கிட்ட, தம்பி கிட்ட நம்ம பகைமை பாராட்டிட்டு இருந்தோம்னா கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ பொய்யன், நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சேம் வேர்ஸ், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், பொய் சொல்ற அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு போட்டு தேவன் அங்க சொல்லிவிட்டார். அது மட்டும் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லா நான் சொல்ற பாயிண்ட்ஸை நீங்க பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், இது இங்கிலீஷ் பைபிள்ல இடியட் என்று சொல்லுகிறவன் போட்டிருக்கு. இடியட் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அடுத்து பாருங்க, மூடனே என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன், இங்கிலீஷ் பைபிள்ல யூ ஃபூல் அப்படின்னு சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். என்ன சொல்றீங்க? இடியட்டு, ஃபூலு, இதெல்லாம் சர்வசாதாரணமா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேனே, அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி, அப்புறம் எரி நரகம் அப்படின்லாம் சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நான் சொல்லல, என் சுயத்திலிருந்து எடுத்து சொல்லல, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா உங்க சகோதரன சகோதரிய கோபப்பட்டு அவங்க கிட்ட நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கோவத்துலதான் இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சரி, இப்படி ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரன் சகோதரி கிட்ட நம்ம அன்பா இருக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப கிளியரா அதை சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அதுதான் அவருடைய டீச்சிங் இல்லையா? ஸோ இவர்களை மட்டும் கிடையாது, பிற சகோதர சகோதரிகள், நமக்கு ரத்த சம்பந்தம் இல்லாம சகோதர சகோதரிகள் இருக்காங்கல்ல, அவங்களையும் நாம நேசிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இதை தான் நம்ம பைபிள்ல 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், 14, 15 வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். அங்க என்ன போட்டிருக்குன்னா, இடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். பார்த்துக்கோங்க. அடுத்து 15வது வசனத்துல, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீங்குக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கள். மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள்.
இதெல்லாம் சகோதரருக்குள்ளே, உங்க சொந்த சகோதரர், ரத்தம் சம்பந்தமான சகோதரர் ஆனாலும் சரி, மற்ற சகோதரர் ஆனாலும் சரி, அவங்க கிட்டலாம் நம்ம இப்படி இருக்கணும்னு தேவன் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னது என்ன? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ஸோ ஒருவேளை நீங்க உங்களுடைய ரத்த சம்பந்தமான அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரா வேணா இருக்கலாம், அவங்க கிட்ட சண்டை போட்டு ரொம்ப அவங்க கிட்ட நிறைய நாள் பேசாம இருந்து ஒரு பகைமை பாராட்டிட்டு இருந்தீங்கன்னா, ஆனா கடவுள்கிட்ட நீங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, சாரி, கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க பொய் சொல்றீங்க. அப்ப என்ன செய்யணும்? ஒப்புரவாகிருங்க. அவங்க கிட்ட அந்த மாதிரி பகைமை பாராட்டாதீங்க. அவங்கள நேசிங்க. இதுதான் கடவுள் உங்ககிட்ட விரும்புகிறது. செஞ்சு பாருங்களேன். காட் பிளஸ் யூ.